தமிழ் பெற்ற மொழிதானே கன்னடம். என்ன கமலஹாசன் தவறாக சொல்லிவிட்டார் என்று விஜய் கேட்க வேண்டியதானே. இவருக்கு அது தெரியாது என்பது வேறு. தெரியாவிட்டால் தான் நம்ம வசனகர்த்தாக்களை கூலிக்கு வைத்திருக்கிறோமே, அவர்களை வைத்து இதையெல்லாம் எடுத்து கொடுங்கடா என்று சொல்லி நாம் எடுத்து பேச வேண்டியதானே. இதுதானே நீ பேச வேண்டிய நேரம். அந்த நாட்டினுடைய சித்தராமையா பேசுகிறார், முதலமைச்சர். 3 மந்திரி பேசியிருக்கிறான். தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் சுயமாக தோன்றியவர்கள், ஆத்தா இல்லாமல் பிறந்தவங்க இவங்கெல்லாம். நாம் என்பதை நாவுகளு, நீங்கள் என்பதை நீவுகளு, அவர்கள் என்பதை அவகளு, அவுகளு, இவுகளு, அவுகளு இவுகளு, அவர்கள் இவர்கள். தமிழுக்கு கன்னடத்துக்கு என்ன வேறுபாடு? இந்த சீதாராமையா மண்டையை புலந்து இதை திணிக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு துப்பு கெட்ட அரசாங்கம். இன்றைக்கு காலையில் சீதாராமையா பேசியதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்க வேண்டும். என்ன நீ பெரிய திராவிட மாடல் புடுங்கி என்று கேட்கிறேன். நான் பேசினால் கேட்காதே அந்த முட்டாள்களுக்கு. நீ பேசினால் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே கேட்குமே. நீ பேசியிருக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். என்ன அறிஞர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து கால்டுவெல்லுக்கு ஊர் ஊராக சிலை வைக்க வேண்டும். இந்த கருணாநிதி சிலையை வைத்து என்ன செய்வது? பேசுகிறாயா? தவறி பேசிவிட்ட கமலஹாசன் பேக் அடிக்கிறார். தவறி ஒரு உண்மையை சொல்லிவிட்டு அந்த உண்மையை நிலைநாட்ட முடியாமல் பின்வாங்குகிறார். மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னால் பெரிய விஷயம் இல்லை. அந்த செய்தியை மீண்டும் ஊண்டி சொல்வதற்கு அவரால் முடியவில்லை. இந்த விஜய் மாதிரி மனிதர்கள் இதையெல்லாம் பேச மாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் பெங்களூரில் படம் ஓட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். இந்த ஸ்டாலினுக்கு என்ன வந்து தொலைத்தது என்று கேட்கிறேன். திராவிட இயக்கம் நீ நடத்துகிறாய். திராவிட இயக்கத்தின் பெயரால் நீ சொல்ல வேண்டுமா இல்லையா? உனக்கு உன் பேரில் இசன்னா போட்டு தமிழ் எழுதுகிறாய். மெய் எழுத்திலே தமிழ் தொடங்காது, வட எழுத்திலே தொடங்குகிறாய். இசுடாலின் என்று எழுதி தொலைக்க வேண்டியதானே. ராமதாசு என்று எழுதுகிறாய். அவன் தான் தனித்தமிழன். ராமதாசு இசன்னா தான் அவர் வைத்த பெயர். அவர் ஈனா போட்டு ராமதாசு என்று எழுதுவார். இஸ் என்று முடியாது. நான் உன் பேச்சுக்கு சொல்லி காட்டுகிறேன். ராமதாஸ் உயிரை விடுறதா? கீழே இருக்கிறதெல்லாம் மேலே ஏறிக்கிறோம். ஆம்பளைக்கு ரொம்ப சிரமம். இஸ் ராமதாசு முடியும் வார்த்தை. இஸ் ஸ்டாலின் எப்படிடா இசன்னா அடுத்த வார்த்தைக்கு நான் போகிறது? தமிழை ஒலிப்பு முறையில் பாடக்கூடாது என்பதற்காக இசுடாலின் என்று சொல்ல வரும். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசலாம். ஐயா வணக்கம். தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு கமலஹாசன் சொன்ன ஒரு வாக்கியம் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது கர்நாடகாவில். கமலஹாசனுடைய அந்த படம் சொல்லுகிறேன். ரொம்ப இயல்பாக ராஜ்குமார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அணைத்து இழுத்து நெஞ்சோடு அணைத்து பேசுவதற்காக அவர் பயன்படுத்திய சொல்லினுடைய தொடர்ச்சி தான் இந்த தமிழும் கன்னடம் குறித்தது. ராஜ்குமார் குடும்பம் என் குடும்பம். கன்னடத்தில் உள்ள ராஜ்குமார் குடும்பம் என்னுடைய குடும்பம் என்று சொன்னால் கன்னடத்திலும் எனக்கு ஒரு குடும்பம் உண்டு, அதிலும் எனக்கு தொடர்பு உண்டு என்று தொடங்குகிறார். தொடங்கிய பிறகு இந்த குடும்பமும் இவர் தமிழ் குடும்பம், அவன் கன்னட குடும்பம் ரெண்டும் எப்படி ஒட்டும் என்று அவருக்கு தோன்றி இருக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் அடுத்தாற்போல் பேசுகிறார். தமிழ் பெற்ற மொழிதானே கன்னடம் என்று சொல்லுகிறார். ஆகவே நீயும் நானும் உறவாக இருப்பதில்லை. அதாவது இந்த வடநாட்டு பெரிய நடிகர் அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, சல்மான் கான் பெரிய நடிகர், அவர்களும் நானும் ஒன்று என்று சொல்வதற்கு சிரமம். கன்னடமும் மலையாளமும் தெலுங்கும் தமிழும் ஒன்று என்று சொல்வது எளிது. ஆகவே அவருக்கு தோன்றியது தமிழ் பெற்ற மொழிதானே கன்னடம் என்றால் நீங்கள் எங்களுடைய மகவு முறைதானே. ஆகவே அவரை பாராட்ட வந்தவர் நோக்கம் ராஜ்குமார் மகனை பாராட்டுவதும் அவர் இங்கே வந்திருப்பதை பெருமை, அவரும் சிரித்து கொண்டதை பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறார். நான் அந்த காட்சியை பார்த்தேன். ஆனால் இதற்கு கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன என்பதை நான் பெரிதாக கருத வேண்டாம். அவர்களுக்கு எதுவும் புரியாது. அது ஒரு நம்முடைய சீமான் மாதிரி கட்சிகளெல்லாம் அங்கே இல்லையா என்ன? சீமான் சொல்லுவார், அதாவது தமிழும் திராவிடமும் எப்படி ஒன்றாகும், நஞ்சும் நச்சும் உரிமையும் எப்படி ஒன்றாகும் என்று சொல்லுவார். விளங்காத அரை லூசு நம்ம ஆர்என் ரவி மாதிரி நாட்டில் இன்னும் அரை லூசுகள் நிறைய இருக்கிறார்கள். அதனால் வரலாறும் தெரியாது, எதுவும் தெரியாது, மொழியியலும் தெரியாது. அப்புறம் தமிழும் திராவிடமும் வேறு வேறா என்று கேட்கிறேன். ஆகவே இது நஞ்சாம், அது நச்சு முடிவாம். ரெண்டும் ஒன்றாகலாம், ஒன்றுக்கொன்று எதிரானதாம். அதுபோல் தமிழும் திராவிடமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை என்று நம்முடைய சீமான் உணர்வார். நான் அதனால் இந்த ஆர்என் ரவி சீமானெல்லாம் அரலூசு என்று வைத்திருக்கிறேன். நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்த வேண்டும்.
நாம் எந்த இடத்திற்கு போகிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. மக்களுக்கு நல்லவற்றை, உண்மையானவற்றை ஆழ்ந்து அறிந்து படித்து சிந்தித்து சொல்ல வேண்டும். தவறு என்று எடுத்து காட்டினால் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவன்தான் சிறந்தவன். எத்தனையோ தடவை உன்னுடைய கோட்பாடு தப்பானது என்று நாங்கள் சொல்கிறோம், மாற்றிக்கொண்டிருக்கிறாயே, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அதே மாதிரி கன்னடம் தமிழிலிருந்து வந்தது என்று கமலஹாசன் சொன்னதிலே என்ன பிழை? சரியான ஒரு வரலாற்று உண்மையை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மறுபடியும் இவன் மன்னிப்பு கேடு என்று சொன்னபோது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அன்பு மன்னிப்பு கேட்காது என்றெல்லாம் உழட்டி இருக்கிறார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வாழ்கிற கன்னடர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது போல ஒரு கசமுசா பேச்சு ஒன்று பேசியிருக்கிறார். நான் பேசியது உண்மைதான் என்று சொல்ல வேண்டாமா கமலஹாசன்? நான் பேசியது வரலாற்று உண்மை. வரலாறு தெரியாதவர்கள் வரலாற்றை போய் படியுங்கள் என்றல்லவா கமலஹாசன் கேட்டிருக்க வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏனென்றால் பிழை செய்தவர்கள் தான், பிழையாக பேசியவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, போட்டு உழட்டிய அந்த தந்தியிலே நான் அதை படித்தேன். திரும்ப அதை வலியுறுத்தி இருக்க வேண்டும். இங்கே வாருங்கள், வரலாற்று உண்மைகள் வேறு. நான் கன்னட மக்களை நேசிக்கின்றவன் தான். ஆனால் வரலாற்று உண்மை தமிழிலிருந்து 4-5 மொழிகள் பிறந்து நிலை பெற்று நிற்கின்றன. 12-14 மொழிகள் பிறந்து பிராகுயி போல அங்கங்கே தொய்ந்து துவண்டும் கிடக்கின்றன. அவ்வளவு சிறந்த இந்தியாவில் 2 மொழிகள் தான் பெருமைக்குரியவை. ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். அவன் தோற்றுவித்த நாகரிகத்திற்கு வேத நாகரிகம் என்று பெயர். நாம் தோற்றுவித்த நாகரிகத்துக்கு சிந்து சமவெளி நாகரிகம் என்று பெயர். யாரையும் சாராமல் இயங்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம், யாரையும் சாராமல் இயங்கக்கூடிய மொழி தமிழ். ஆரியம் பெற்ற மொழிகள் உண்டு. வடநாட்டிலே உள்ள மொழிகளெல்லாம் ஆரியம் பெற்ற மொழிகள், சமஸ்கிருதம் பெற்ற மொழிகள். தென்னாட்டிலே உள்ள மொழிகளெல்லாம் தமிழ் பெற்ற மொழிகள். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று போல ஆயிடினும். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து, உன் இரத்தத்தில் உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடினும். ஒரு மொழி பல மொழிகளாக ஆனாலும், ஒரு தமிழ் பல மொழிகளாக ஆனாலும், ஆரியமும் இதுபோல் பல மொழிகளை இன்று ஒன்று பலவாக ஆகியது. ஆனால் ஆரியம் அழிந்து விட்டது, தமிழ் அழியவில்லை என்று மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை வாழ்த்துகிறார். வணங்குவதற்குரிய மனிதன் அவன். கால்டுவெல்லும் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையும் மறைமலையடிகளும் தேவனைய பாவானதும் பிறந்திருக்காவிட்டால் தமிழ் மண்ணாக போயிருக்கும். ஆகவே சொல்லுகிறேன், உன் உதரத்து உதித்தெழுந்து நீ பெற்றது போல பல பிள்ளைகளை சமஸ்கிருதமும் பெற்றது. அவைகளெல்லாம் வாழுகின்றன. சமஸ்கிருதம் தாய் இறந்து விட்டது. இங்கே உன்னுடைய பிள்ளைகளும் வாழ்கின்றன, நீயும் வாழ்கிறாய். உன்னை வாழ்த்துகிறேன் தாயே, என்றும் உள்ள இளமையுடையவள் நீ என்று மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை சொல்லுகிறார். கால்டுவெல் கலைஞர் சிலை வைத்திருக்கிற இடத்திலெல்லாம் கால்டுவெல் சிலையை வைக்க வேண்டும். கலைஞர் சிலை வைத்து என்ன செய்வது? கால்டுவெல் சிலையை வை. நான் கேட்கிறேன். சித்தாராமையா அங்கிருந்து கொதிக்கிறார். கமலஹாசன் சொல்லியது உண்மை. பிறகு கமலஹாசன் உழட்டுகிறார். 2வது நாள் உழட்டுகிறார். நான் உண்மையைத்தான் சொன்னேன், உண்மையை சொல்வதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்வீர்களா என்று ஓங்கி அடிக்க அவரால் முடியவில்லை. நடிகர்களால் முடியாது. விஜய் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? கமலஹாசன் உண்மையைத்தானே சொன்னார் என்று ஏன் விஜயால் சொல்ல முடியவில்லை? கர்நாடகாவிலே படம் ஓட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழு நோக்கமாக இருக்குமே தவிர, பிறகு ஒரு உண்மையை சொல்லிவிட்டாலும் உண்மையை பொய் என்று நீ ஏற்றுக்கொண்டால் தான் உன்னுடைய படம் ஓடும் என்றால் படம் ஓடுவது தான் முக்கியமாக இருக்குமே தவிர உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது முக்கியமாக இருக்காது. அதனாலே தான் எப்பொழுதும் அரசியலுக்கு வருகின்றவன் பாதி துறவியாக இருக்கின்றவன் வருகின்ற போது தான் அந்த அரசியல் வெல்லும். காந்தி முழு துறவி. அதனாலே தான் நாட்டினுடைய முகம் மாறியது. நேரு, பட்டேல், கிட்டேல், ராஜாஜி எல்லாரும் குடும்பத்தில் வாழ்ந்த துறவிகள். 40 வயதுக்கு பிறகு மனைவி இல்லாமல் வாழ்ந்தவர் ராஜாஜி, நேரு. அதனாலே இவர்களெல்லாம் தூய தலைவர்களாக இருந்தார்கள். நடிகர்களிடம் உள்ள குறைபாடே அதுதான். இவர்களுடைய படம் கர்நாடகாவில் ஓட வேண்டும் என்றால் கர்நாடகத்துக்காரன் கொதித்தால் உடனே சுருண்டு கொள்வார்கள். விஜய் சொல்ல வேண்டியதானே, தமிழ் பெற்ற மொழிதானே கன்னடம், என்ன கமலஹாசன் தவறாக சொல்லிவிட்டார் என்று விஜய் கேட்க வேண்டியதானே. இவருக்கு அது தெரியாது என்பது வேறு. தெரியாவிட்டால் தான் நம்ம வசனகர்த்தாக்களை கூலிக்கு வைத்திருக்கிறோமே, அவர்களை வைத்து இதையெல்லாம் எடுத்து கொடுங்கடா என்று சொல்லி நாம் எடுத்து பேச வேண்டியதானே. இதுதானே நீ பேச வேண்டிய நேரம். அந்த நாட்டினுடைய சித்தராமையா பேசுகிறார், முதலமைச்சர். 3 மந்திரி பேசியிருக்கிறான். தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் சுயமாக தோன்றியவர்கள். ஆத்தா இல்லாமல் பிறந்தவங்க இவங்கெல்லாம். ஆத்தா இல்லாமல் பிறந்தவங்க.
எதிர்த்து ஸ்டாலின் பேசியிருக்க வேண்டும். நீ என்ன திராவிட இயக்கம் நடத்துகிறாய் என்று நான் கேட்கின்றேன். ஒரு உண்மையை கமலஹாசன் அறிந்து சொல்லியிருந்தாலும் அறியாமல் சொல்லியிருந்தாலும் நின்று பிடித்தாலும் விலகி நின்றாலும் விஜய் இதற்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்க மறுத்தாலும் நான் சொல்லுகிறேன், திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் வழியிலே வந்தவன் என்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். தமிழில் இருந்து தானே கன்னடம் பிறந்தது. இல்லை என்ன பிழை? தெலுங்கு பிறந்தது, மலையாளம் பிறந்தது, துளுவம் பிறந்தது, இன்னும் எத்தனையோ மொழிகள் பிறந்தன. நிலை பெற்றிருக்கின்ற மொழிகள் தென்னிந்தியாவினுடைய தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும், தெக்கணமும் அதில் சிறந்த நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்துது, தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் என்று சொல்லி உன்னுடைய இளமையை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி தமிழை வாழ்த்துகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், அந்த சித்தாராமையாவுக்கு நான் அரலூசு பட்டியலில் சித்தாராமையா சேரக்கூடாது. நான் ஆர்.என். ரவியை சீமானையும் தான் அந்த அரலூசு பட்டியலில் வைத்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இதை மட்டும் நீ கேள். நீ என்றால் தமிழ், நீ என்பது மலையாளத்திலும் நீ தான், நின் என்பது கன்னடம், நீவு என்பது தெலுங்கு. நீ என்ற சொல் நின் என்று கன்னடத்தில் ஆகிறது, நீவு என்று தெலுங்கில் ஆகிறது, நீ என்று மலையாளத்திலே சொல்லப்படுகிறது. இந்த மலையாளத்தில் நம்ம உச்சி பொழுது என்று சொல்லுகிறோம், அவன் உச்ச சமயம் என்று சொல்லுகிறான். என்ன வேறுபாடு? உச்சி பொழுது, அவன் உச்ச சமயம். நம்ம வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இந்த வடமொழியை ஊடாட விட்டது தான் நமக்கு ஏற்பட்ட கேடு. எனக்கு என்ன சமக்கிருதத்தோடு தீராப்பகை, எனக்கு என்ன பார்ப்பனியத்தோடு தீராப்பகை என்றால் உன்னுடைய மொழியை கொண்டு வந்து எங்களுடைய மொழியில கலந்து கலந்து எங்களுடைய மொழிகளை சிதைத்து பல மொழிகளாக உருவாவதற்கு காரணமாகிவிட்டீர்களே. எங்களுடைய மொழியில் நீங்கள் கலந்து தொலைத்தது என்பது தமிழாகவே. இன்றைக்கு நாங்கள் 40 கோடி பேர் இருப்போமே இந்தியாவிலே, 40 கோடி பேர் இருப்போமே. இந்தி பேசுகிறவனை தமிழ் பேசுகிறவன் கூடுதலாக இருந்திருப்பானே. இந்த ஜீவிதம் என்கின்ற வட சொல்லை கொண்டு வந்து மலையாளத்தில் தீர்த்து தொலைத்தாயே. வாழ்க்கை என்று நாங்கள் சொல்வதை அவன் ஜீவிதம் என்று சொல்லுகிறான். ஆனால் நாங்கள் உச்சி பொழுது என்று சொல்வதை அவன் உச்ச சமயம் என்று சொல்லுகிறான். சமயம் என்பது பொழுது. சரி, நாம் சாகசம் செய்யாதே என்று சொல்வதை சாகசிக்காதே என்று சொல்வான் மலையாளி. உனக்கு கொடுப்பதற்காக நான் குறித்து வைத்தேன். நாம் தண்ணீர் என்று சொல்வோம், வெள்ளம் என்று சொல்வான். தமிழிலிருந்து மலையாளம் வராமல் வேறு எந்த புடியிலிருந்து வந்தது மலையாளம்? சொல்லு. இந்த வட 17ஆம் நூற்றாண்டு வரையிலும் தமிழ் தானே அது. கேரளாவே தமிழ்நாடு தான். சேரன் செங்குட்டுவன் தமிழன். இப்பொழுது ஆளுகிறவன் நாயராக இருக்கிறான், நம்பூதிரியாக இருக்கிறான், ஜாதி பேரால் அவனெல்லாம் தமிழன் தான். 17ஆம் நூற்றாண்டில் தான் கடைசியாக மலையாளம் பிரிந்தது. கன்னடத்திற்கு சொல்லுகிறேன், இந்த சித்தராமையாவுக்கு எவனாவது இதை எடுத்து ஒழுங்காக கன்னடத்தில் போட்டு காட்ட வேண்டும். நான் பேசுவது எவ்வளவு அறிவாக தேர்வு செய்து கருதி கருதி பேசினாலும் எவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மந்திரியாக இருந்தால் முட்டாளாக இருந்தால் அன்பில் பொய்யாமொழி பேசுவது கேட்கும் மந்திரி அவர். அந்த மாதிரி இந்த நாடு ஆகிவிட்டது. இங்கே வரும் நானும் நீனும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நானும், நான் என்பதை நானும் என்று சொல்லுகிறான், நீ என்பதை நீனும் என்று சொல்லுகிறான் கண்ணன். அவன் என்பதை அவனும் என்று சொல்லுகிறான், அவனும் இவனும். தான் என்பதை தானும் என்று சொல்லுகிறான். இந்த உவர ஓசையை சேர்த்தால் அது கன்னடமாகுது. இங்கே வரும் நாம் என்பதை நாவுகளு, நீங்கள் என்பதை நீவுகளு, அவர்கள் என்பதை அவகளு, அவுகளு, இவுகளு, அவுகளு இவுகளு, அவர்கள் இவர்கள். தமிழுக்கு கன்னடத்துக்கு என்ன வேறுபாடு? இந்த சீதாராமையா மண்டையை புலந்து இதை திணிக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு துப்புக்கெட்ட அரசாங்கம். இன்றைக்கு காலையில் சீதாராமையா பேசியதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்க வேண்டும். என்ன நீ பெரிய திராவிட மாடல் புடுங்கி என்று கேட்கிறேன். நான் பேசினால் கேட்காதே அந்த முட்டாள்களுக்கு. நீ பேசினால் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே கேட்குமே. நீ பேசியிருக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். தமிழ் அத்தன் என்று சொல்லுகிறது, நாம் மகள் என்று சொல்லுகிறோம். கன்னடியன் மகளு என்று சொல்லுகிறான். நாம் அத்தன் என்று சொல்லுகிறோம், அவன் அச்ச என்று சொல்லுகிறான். நாம் ஆள் என்று சொல்லுகிறோம், அவன் ஆளு என்று சொல்லுகிறான். நாம் மக்கள் என்று சொல்லுகிறோம், அவன் மக்களு என்று சொல்லுகிறான். நாம் தோட்டக்காரன் என்று சொல்லுகிறோம், அவன் தோட்டக்காரனு என்று சொல்லுகிறான். தமிழிலிருந்து கன்னடம் வராமல் என்ன? அறிஞர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து கால்டுவெல்லுக்கு ஊர் ஊராக சிலை வைக்க வேண்டும். இந்த கருணாநிதி சிலையை வைத்து என்ன செய்வது? பேசுகிறாயா? தவறி பேசிவிட்ட கமலஹாசன் பேக் அடிக்கிறார். தவறி ஒரு உண்மையை சொல்லிவிட்டு அந்த உண்மையை நிலைநாட்ட முடியாமல் பின்வாங்குகிறார். மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னால் பெரிய விஷயம் இல்லை. அந்த செய்தியை மீண்டும் ஊண்டி சொல்வதற்கு அவரால் முடியவில்லை.
இந்த விஜய் மாதிரி மனிதர்கள் இதையெல்லாம் பேச மாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் பெங்களூரில் படம் ஓட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். இந்த ஸ்டாலினுக்கு என்ன வந்து தொலைத்தது என்று கேட்கிறேன். திராவிட இயக்கம் நீ நடத்துகிறாய், திராவிட இயக்கத்தின் பெயரால் நீ சொல்ல வேண்டுமா இல்லையா? தமிழுக்கும் கன்னடத்திற்கும் என்ன வேறுபாடு? தமிழில் மகள் என்று சொல்கிறோம், நீ மகள் என்று சொல்கிறாய். மகள் என்பது என்ன, சமக்கிருத சொல்லா? அது தனியாக வந்ததா? எங்களிடமிருந்து வந்ததை சொல்வதற்கு இது வரலாற்று உண்மை. இதில் உனக்கு என்ன கசப்பு இருக்கிறது? நாங்கள் என்ன உன்னை அடிமை கொள்ள வந்திருக்கிறோமா? நாடாள வந்திருக்கிறோமா? நீ நாங்கள் பெற்ற மகள் என்று சொன்னால் நாம் இருவரும் தாயும் மகளுமாக இருப்பது பெருமையா சிறுமையா என்று கேட்க வேண்டிய ஸ்டாலின் கேட்கிறாரா? நீ என்ன திராவிட மாடல் என்று கேட்கிறேன். உனக்கு உன் பேரிலே இசன்னா போட்டு தமிழ் எழுதுகிறாய். மெய் எழுத்திலே தமிழ் தொடங்காது, வட எழுத்திலே தொடங்குகிறாய். இசுடாலின் என்று எழுதி தொலைக்க வேண்டியதானே? ராமதாசு என்று எழுதுகிறாய். அவன் தான் தனித்தமிழன். ராமதாசு இசன்னா தான் அவர் வைத்த பெயர். அவர் ஈனா போட்டு ராமதாசு என்று எழுதுவார். இஸ் என்று முடியாது. நான் உன் பேச்சுக்கு சொல்லி காட்டுகிறேன். ராமதாஸ் உயிரை விடுறதா? கீழே இருக்கிறதெல்லாம் மேலே ஏறிக்கிறோம். ஆம்பளைக்கு ரொம்ப சிரமம். இஸ் ராமதாசு முடியும் வார்த்தை. இஸ் ஸ்டாலின் எப்படின்னா இசன்னா அடுத்த வார்த்தைக்கு நான் போகிறது? தமிழை ஒலிப்பு முறையில் பாடக்கூடாது என்பதற்காக இசுடாலின் என்று சொல்ல வரும். பெருமைக்குரிய வணக்கத்திற்குரிய கடவுளின் மகனாகிய ஜீசஸை இயேசுவாக தமிழன் ஆக்கிவிட்டான். தமிழுக்கு உகந்த வழி கிறிஸ்துவம் ஒப்புக்கொண்டது. கிறிஸ்துவம் தமிழ் வளர்த்த கிறிஸ்துவம். உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் அந்த மதம் தமிழுக்கு வந்திருக்காவிட்டால், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காவிட்டால், கால்டுவெல்லும் இல்லை, ஜியு போப்பும் இல்லை, பெஸ்கி முனிவரும் இல்லை, தமிழுக்கு வளர்ச்சியும் இல்லை. கால்டுவெல் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லீஸ்வரை திருக்குறளை பதிப்பித்தவர். ஆகவே அது மட்டுமல்ல, அவர்கள் திருவிவிலியம் என்று தங்களுடைய நூலை தமிழ்படுத்தி கொண்டு விட்டார்களே. பைபிள் என்கின்ற சொல், அந்த ஓசை தமிழுக்கு உரிய ஓசை இல்லை என்று அவர்கள் விவிலியமாக அதை ஆக்கி கொண்டார்கள். ஜோசப்பு, அதுக்கு என்ன தமிழ் பேரு? வளனார். எங்கேயாவது உண்டா? உன்னுடைய போக்குக்கு நான் வருகிறேன், உன்னுடைய மொழிக்கு ஏற்ப நான் வருகிறேன், மொழியை நான் வளர்க்கிறேன். ராயப்பர், பீட்டர், பவுல் சின்னப்பர், பீட்டர் வந்து ராயப்பர், பேதுரு ராயப்பர். நான் இருக்க பகுதிக்கு ராயப்பேட்டைன்னு தான் பேரு. தாமஸ், தோமா, எவ்வளவு தாமஸ், அதாவது தமிழ்நாட்டு கிறிஸ்துவம் உலகத்திலேயே ரொம்ப பழைய கிறிஸ்துவம் எந்த நாட்டில் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தான். ஏன்னா இயேசு வாழ்ந்த போது இயேசுவோடு வாழ்ந்த தாமஸ் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி இன்டெலிஜென்ட் டிசைபிள். பீட்டர் இருக்காரே, அது இவருடைய கூர்மை, தாமஸினுடைய கூர்மை யாருக்கும் கிடையாது. அதனால் அந்த தாமஸ் இயேசுவோடு இருந்துவிட்டு உலகத்தில் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போனார்கள். தமிழ்நாட்டுக்கும் மலையாளத்துக்கும் கேரளாவுக்கும் வந்து விட்டார் நம்முடைய தாமஸ். அவர் தோமாவாக ஆகிவிட்டார். செயின்ட் தாமஸ் மவுண்ட் தானே. இந்த மவுண்ட் ரோடு என்பது எதற்கு போகின்ற ரோடு? செயின்ட் தாமஸ் என்கின்ற கிறிஸ்துவ முனிவர் வாழ்ந்த மலைக்கு செல்லுகின்ற சாலை தான் அது. செயின்ட் தாமஸ் மவுண்டோடு என்றே வைத்திருக்க வேண்டும். செயின்ட் தாமஸ் மாதிரி இயேசுவோடு நேரடியாக பழகிய சீடர் ஒருவர் தமிழ் வளர்ப்பதற்கும் கிறிஸ்துவத்தை வளர்ப்பதற்கும் இங்கே வந்தார். கிறிஸ்துவ கருத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் பரவுவதற்கு தோமையர் காரணமானார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தின் பழைய கிறிஸ்துவம் தமிழ்நாடு தான். ஏனென்றால் இயேசுவினுடைய நேரடி சீடரிடமிருந்து அந்த போதனையை நாம் பெற்றோம். அதெல்லாம் விடுங்கள். இந்த தமிழை எப்படி கொண்டாடி கிறிஸ்தவர்கள் அயல் மதம் கொண்டாடி வளர்க்கிறது. ஜெய்சஸ் இயேசு என்று சொல்லி, மேரியை மரியாள் என்று சொல்லி தமிழினுடைய ஓசை முறைக்கு ஏற்ப வளர்க்கிறது. உமரு புலவர் எழுதிய சீரா புராணமும் இப்படித்தான் இருக்கும். கதீஜா என்பதை கத்தீசா என்று தான் எழுதுவார். இந்த ஸ்டாலினுக்கு தான் இதெல்லாம் புரிவதில்லையே தவிர, இது கருணாநிதி சொல்லி தொலைத்து போயிருக்க வேண்டும். கருணாநிதியே இதை பின்பற்றவில்லை. தனித்தமிழ் இயக்கத்தை கருணாநிதியே பின்பற்றவில்லை. ஆனால் தமிழுக்கு ஒரு அளவுக்கு ஆக்கமான கட்சிகள் தான் திராவிட இயக்கங்கள். அதில் ஒன்றும் எனக்கு மாறுபாடு கிடையாது. அது ஒரு பக்கம். இப்போ நீ அவ்வளவு பெரிய முதலமைச்சர் சொல்லுகிறார், நீ பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அதில் என்ன கமலஹாசன் சொன்னதிலே வரலாற்று பிழை என்ன இருக்கிறது? தெரியாவிட்டால் எடுத்து படித்தாவது தொலைக்கக்கூடாதா? நீங்களெல்லாம் அவரவர் நோக்கத்திற்கு அறிவுக்கு பேசுவீர்களா என்று கேட்க வேண்டாமா? நீ கேட்டிருந்தால்
இந்த கருத்து அண்ணா காலத்தில் திருப்பதியை தாண்டி வளர்க்கவில்லை, திருத்தணியை தாண்டி. நீங்களே ஆட்சி வந்தவுடன் ரொம்ப சொகுசாக குதிரை கிடைத்து விட்டது என்று உட்கார்ந்து விட்டீர்கள். அண்ணா நேர்மையாகவாவது இருந்தார். நீங்களெல்லாம் பெரிய கார்ப்பரேட் கொள்ளை கூட்டங்களாக ஆகிவிட்டீர்கள். ஒரு தமிழனும் மற்ற ஒரு ஆக்கமும் நடக்கவில்லை. சும்மா செம்மொழி மாநாடு நடத்த வேண்டியது, உயர்தனி செம்மொழி சொல்ல வேண்டியது, 10 புலவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது, இந்த வைரமுத்து மாதிரி ஒத்துவதற்கு 10 பேர் கவிஞர்கள் கிடைப்பார்கள், வசதிகளை அடைவார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் நீ சொல்ல வேண்டிய செய்தி அல்லவா அது? திராவிட இயக்கம் வைத்திருக்கிறாய். இவன் சீமான் என்னமோ நீ தான் பெரிய உண்மை திராவிடன் என்பது போல உன்னை பகைப்பதற்கு இந்த திராவிடம் என்ற சொல்லையே பகைக்கிறான் அந்த அரலூசு. ஆகவே நீ முதலமைச்சர் சொல்ல வேண்டும். சீதாராமையா கேட்கிறார், கன்னடம் சுயம்பு மொழி உங்கள் தமிழிலிருந்து வரவில்லை, எப்படா சுயம்பு மொழி? அவள் என்பதை அவளு என்று சொன்னால் என்ன சுயம்பு மொழி? இல்லை சொல்லு, அவளு என்பதை இவர்கள் அவளாக ஆக்கி கொண்டார்கள், நானு என்பதை இவர்கள் நானா. அப்படியாவது சொல்லி தொலை, நாங்கள் ஒரு விவாதமாக செய்வோம் என்று சொல்கிறேன். நாங்கள் தான் முதலில் தமிழ் தோன்றியது சொல். அதாவது எனக்கு ஒரு அது பிழையான கருத்து என்றாலும் ஒரு பெருமையாக இருக்கிறது. நீனு நான் ரத்த சொந்தம் என்றாவது அதில் தெரிகிறது. அது இல்லாமல் விளங்காமல் இது போல இப்போ ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். நம்முடைய முதலமைச்சர் குண்டியை மூடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் என்ன இதுக்கு பேச்சு இருக்கிறது? கால்டுவெல் சிலையை எல்லா இடத்திலும் வைக்க வேண்டும். கால்டுவெல்லும் மறைமலடிகளும் மனோன்மணி சுந்தரம் பிள்ளையும் தான் வளர்க்க முடியும். இந்த அதிகாரத்திற்கு போகிறவன், பதவிக்கு போகின்றவன் இதெல்லாம் செய்ய மாட்டான். அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க.